ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு 3 நாளுக்கு முன்னாடி. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்தே நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸில் நிறைய டவுட் கேட்குறீங்க. அதில் அதிகமாக கேட்கப்பட்ட ஒரு டவுட் அப்படின்னா என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்டிருந்தீங்க. நிறைய பேருக்கு இது வந்து ஒரு சந்தேகமாக இதில் நிறைய டவுட் வருது. ஏன்னா இந்த வாட்டி வந்து நிறைய ஃபார்மெட்டை வந்து மாற்றிருந்தாங்க. அதனால தான் நிறைய பேருக்கு நிறைய டவுட் வருது. முதல்ல இந்த பிஎஸ்டிஎம்னா என்ன, அது எப்படி அப்ளை பண்ணணும், அதனால் என்னென்ன விஷயங்கள் சேஞ்ச் ஆகுது எல்லாமே வந்து நம்ம பார்த்துருவோம். இந்த பிஎஸ்டிஎம் எதுக்குன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கான சான்றிதழ்னு வந்து இதை சொல்லுவாங்க. இதனால் என்னன்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% வந்து இது வந்து ஒரு முன்னுரிமை மாதிரி தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களுக்கு குரூப் 4 எக்ஸாமில் வந்து ஒரு முன்னுரிமை வந்து இது பண்ணுறாங்க. இப்போ முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ லாஸ்ட் இயர் ஒரு 2022 நடந்த எக்ஸாமுக்கும் இப்போ வந்திருக்க நோட்டிஃபிகேஷன்லேயுமே நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. ஏன்னா குவாலிஃபிகேஷனே மாறி இருக்கு. 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருந்த ஜாபும் இருக்குது, படிச்சிருந்தா போதுங்கிற மாதிரியான ஜாப்ஸும் இதில் இருக்குது. 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். டிகிரி ஸ்டாண்டர்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் 4ல் வச்சுருந்துருக்காங்க. ஸோ இப்போ நிறைய பேர் கேட்குறது என்னன்னா, பிஎஸ்டிஎம் அப்போ எவ்வளோக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ முதல்ல நீங்கள் 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, அது வரைக்குமான தமிழ் வழி இது படிச்சிருந்தீங்கன்னா அந்த சான்றிதழ்கள் நீங்கள் தயார் பண்ணி, நீங்கள் எந்த வகுப்பு வரைக்கும் முதல்ல படிச்சிருக்கீங்களோ அதற்கான பிஎஸ்டிஎம்மும் முதல்ல நீங்கள் தயார்படுத்தி வச்சுக்கணும். அதுவும் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த ஃபார்மெட்டில் இருக்கணும். இப்போ பழைய ஃபார்மெட்டில் நீங்கள் நிறைய பேர் வச்சுருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து ப்ரொசீஜர் இப்போ மாற்றிருக்காங்க. இது மாதிரி இந்த டைப்பில் இருந்து இங்கிலீஷ் ஆர் தமிழ் இதில் வந்து பார்த்திங்கன்னா, இதில் உங்கள் பேர், நீங்கள் எந்த வகுப்புலேருந்து எந்த வகுப்பு எந்த ஊரில் படித்தீங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு அதில் சீல் வச்சு இருந்தாலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து போதுமானது. இப்போ நிறைய பேர் வந்து என்கிட்ட புதுசு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது ஓகே. இல்லாதவங்க எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்னா, இப்போ பழைய ஃபார்மெட்டில் நம்ம எந்தெந்த ஸ்கூல், சில பேர் வந்து 8ஆம் வகுப்பு ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க, 10 ஒரு வகுப்பு ஒரு பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்பாங்க, 12ஆம் வகுப்பு வேறு. அப்போ ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலாக நம்ம அந்த ஸ்கூலுக்கே போய் நாங்கள் இந்தந்த வருஷத்தில் படித்தோம் அப்படிங்கும்போது அவங்க அந்த வருகை பதிவேட்டை எடுத்து செக் பண்ணி நம்ம ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தா அவங்க வந்து அதை கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு அடுத்தடுத்த ஸ்கூல்ஸில் நம்ம பிஎஸ்டிஎம் கலெக்ட் பண்ணிக்குவோம். இதே ஒரே ஸ்கூலாக இருந்தால் நமக்கு வேலை ரொம்ப சிம்பிள், போவோம் வாங்கிக்குவோம். இப்போ வந்து ரொம்ப சிம்பிள் தான், இப்போவுமே ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கும் உங்களுடைய ப்ரூஃப் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் எந்த பள்ளியில் படிச்சிருக்கீங்கிற விவரத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இ-சேவை மையம் இருக்கும் உங்கள் கிராமத்துக்கு அருகில் வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயோ ஒரு நெட் பார்க் இ-சேவை மையத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி குரூப் 4க்கு பிஎஸ்டிஎம்க்கு நாங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த வகுப்பில் இதுனோடனே அவங்க வந்து அதுக்கு இது பண்ணுவாங்க. அவங்க ஸ்கூல்லேருந்து அதை பார்த்துட்டு அப்ரூவல் கொடுத்தோன்னே நீங்கள் அங்கேருந்தே கூட நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். இதுலேயுமே நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. இப்போ நான் ஆல்ரெடி வாங்கியிருந்தேன், இந்த வருஷம் வேலிடிட்டி முடிஞ்சிருச்சா, நான் 22க்கு நான் வாங்கிட்டேன் அப்படிங்கும்போது அதுவே போதுமானது. நீங்கள் புதுசாக வாங்க தேவையில்ல, அதில் எந்த ஒரு வேலிடிட்டி சேஞ்சும் கிடையாது. நீங்கள் 2022லேயே இந்த ஃபார்மெட்டில் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த மாறுதலும் தேவையில்லை, நீங்கள் அதே சர்டிஃபிகேட்டை அப்ளை செய்யலாம். இல்லை நான் என்கிட்ட பழசு இருக்குன்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி தான், பிப்ரவரி 4 தான் ஆகுது. 28ஆம் தேதி வரைக்குமே ஐ திங்க் இது இருக்குது, டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்துடும். அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்க ஆரம்பித்த நேரம் இந்த நேரத்துலேயே கூட நீங்கள் போயிட்டு உங்கள் ப்ரௌசிங் சென்டர்லேயோ அல்லது ஒரு இ-சேவை மையத்தில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். விரைவில் வந்துடும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வேலை ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் குழப்பிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் போனீங்க, டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள், அவங்க அப்ளை பண்ணிடுவாங்க. இது வந்து அவ்வளோ கஷ்டமான ஒர்க்கு கிடையாது. ஸோ யாரும் பதட்டப்பட்டுக்க வேண்டாம், நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு சீக்கிரம் கிடச்சிரும். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு என்னான்னு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.